Shri Gurubhyo Namaha. Good morning, my dear students. Today, I am going to teach you an important topic, Vandanam. Vandanam means prayer. Okay, children? You see this picture? A boy and a girl are praying, right? Praying the God, Sun God, right? First, I will read this sloka, then I will teach you how to split this sloka, then I will explain you the meaning. Okay, children? Listen carefully. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. Okay, children? Now I will teach you how to split this sloka. Listen here. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. Okay, children? What is the meaning for this sloka? The boy and the girl are praying to the God. Sarve bhavantu sukhinah. All should live happily. Okay, children? In Tamil, we say, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். Okay, children? Then in the second line, சர்வே சந்து நிராமயாக. ஆமயாக அப்படின்னா நிறைய வியாதிகள். நிராமயாக அப்படின்னா வியாதிகளே இல்லாம இருக்கிறது. நம்ம என்ன கடவுள்கிட்ட வேண்டிப்போம்? வியாதிகள் நோய் நொடி இல்லாம நல்ல ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கணும்னு வேண்டிப்போமா இல்லையா? Like that only, the boy and this girl are praying, Sarve Santu Niramayaha. All should live healthy life. Okay, children? In the first line, Sarve Bhavantu Sukhinaha, that means all should be happy. All the human beings, all the creatures should be happy. Okay, then in the second line, Sarve Santu Niramayaha. All the people, all the creatures should live healthy life. Okay, then the third line, Sarve Bhadrani Pashyantu. What does it mean by Bhadrani? Bhadrani means prosperity. Prosperity. In Tamil we say, செழிப்பு சொல்லுவாங்க. இப்போ நீ யோசிச்சு பாரு, இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நம்மலாம் வேண்டிப்போம்? செழுமையா இருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும் இந்த நாடு. எதனால? அது மாதிரி இருந்தாதான் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், கிரியேச்சர்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட் எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். இந்த நாடு பசுமையா இருக்கணும் நமக்குலாம் ஆசை இருக்கா இல்லையா? The same thing, the girl and the boy are praying to the God, Sun God. Listen, Sarve Bhadrani Pashyantu. Pashyantu means to see. All the human beings should see the prosperity. Okay, children? Then the last one, Ma Kashchit Dukkha Bhag Bhavet. Nobody should suffer in this world. யாருமே துன்பப்படக்கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், யாருமே, எந்த ஒரு விலங்குகளுமே, எந்த பறவைகளுமே துன்பப்படக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாது. That's why the boy and the girl are praying to the sun god, Ma Kashchit Dukkha Bhag Bhavet. Okay, children? Dukkha Bhag, that means suffering. சஃபரிங்னா என்ன சொல்லுவோம்? துன்பப்படுறது. யாருமே இந்த உலகத்துல துன்பப்படக்கூடாது. இது மாதிரி ஸ்லோகம் ஏன் கொடுக்குறாங்க? Listen, children. You are going to see, you are going to worship a God in a temple. நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு கடவுளை நமஸ்காரம் பண்றதுக்காக. என்ன நமஸ்காரம் பண்ணிக்கணும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும். இது நீங்க வேண்டிப்பீங்களா இல்லையா? அது மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த இது மாதிரி வேண்டுதலுக்கு பேரு சமுதாய வேண்டுதல்னு பேரு. எல்லாருக்கும் சேர்த்து நம்ம வேண்டிக்கிறது. அதுக்குள்ள தானே நீங்களும் இருக்கீங்க, இந்த சமூகத்துக்குள்ள தான் நீங்களும் இருக்கீங்க. அப்ப கடவுள் உங்களுக்கும் சேர்த்து
நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. அப்போ நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது நம்ம ஒருத்தருக்காக மட்டும் ப்ரே பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சேர்த்து ப்ரே பண்ணணும். அதனால தான் யூ see this line சர்வே சர்வே சர்வே. what is by சர்வே? சர்வே மீன்ஸ் ஆல், அனைவரும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாஸ்பரிட்டி, செழிப்பானது கிடைக்கட்டும், யாருமே இந்த உலகத்துல சஃபர் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. Okay children, did you understand this concept? Good children.